அதான் இப்போ இதுதான் பெரிய நியூஸாக ஒன்று போயிட்டு இருக்கு. மூன்றாவது அணி அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. ஐடியா என்னன்னா, டிவிகே, ஓபிஎஸ் அவர்கள், அமமுக, வேற என்ன கட்சி, இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூன்றாவது அணி உருவாக்கணும் அப்படின்ற முயற்சி நடந்துட்டு இருக்கு. இப்போ மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சது, திமுகவை தோக்க வச்சது, திமுகவோட ஓட்ஸை பிரிச்சது. மக்கள் நல கூட்டணிக்கு தெரியும், இது தெரிஞ்சுதான் பண்ணாங்க. இப்ப திரும்பவும் இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணியோட வேலை என்ன? இதுவும் ஏடிஎம்கே ஆட்சியில் உட்கார வைக்குவா? இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயம். இப்போ ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி அகாமடேட் பண்ண மறுக்கிறாங்க, அவரை ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன் பிளஸ் ஓபிஎஸ் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதை தாண்டி இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஊடகங்கள் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. நேற்று முக்கியமான டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் இதை வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, இதை வச்சு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க. டிஎம்கே அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் இருக்கு, டிஎம்கே பிளஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்கு. ரெண்டாவது யாரு அப்படின்றது கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ரெண்டாவது இடத்துக்கான போட்டி. அப்ப அவங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விஷயம் என்ன? முதல் இடம் திமுகவுக்கு தான், திமுக பவருக்கு வந்துருவாங்க அப்படின்றதுல டிபேட்டே கிடையாது. பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நாடும் வந்து தலையிட்டு நாங்க ஆபரேஷன் சிந்தூர் போர் வந்து அந்த சண்டையை மோதல வந்து கான்ஃபிளிக்டை நிறுத்தல. அப்போ காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு ஓப்பனாக நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்றாங்க. ஆபரேஷன் சிந்தூர்ன்றதே பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து நிறைய பகுதிகளை இந்தியா அட்டாக் பண்றாங்கன்றது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். ஸோ இப்போ ட்ரம்ப் தான் மீடியேட் பண்ணாரா பீஸ் டீல் அப்படின்ற ஒரு விஷயம். ஆனா ராகுல் காந்தி அவர் சொல்றாருல்ல, இப்ப ட்ரம்ப் ஒரு லையர், ஒரு பொய்யர்னு நீங்க சொல்லணும்னு எனக்கு என்னமோ அது முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு. எதுக்கு அதை பத்தி சொல்லணும்? தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ் அவர்களுடைய விஷயம் பற்றி நம்ம நேற்று பேசியிருந்தோம், பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய கருத்து தொடர்பாக. இன்று நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மூன்றாவது அணி அமைக்க, அதாவது 2016 எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி வந்து அமைக்கப்பட்டதோ அதே போல 2026 ஒரு மக்கள் நல கூட்டணியானது, அது போல ஒரு கூட்டணியானது அமைக்க ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள்லாம் முன்னேற்பாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய், அன்புமணி ராமதாஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சிலர் ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள்லாம் இணைத்து ஒரு மக்கள் நல கூட்டணி போல ஒரு கூட்டணி வந்து அமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து செய்திகள் வந்து வருது. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் இப்போ இதுதான் பெரிய நியூஸா ஒன்று போயிட்டு இருக்கு. மூன்றாவது அணி அப்படின்ற கான்செப்ட் வந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு. ஸோ இப்போ பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் நிறைய முயற்சிகள்லாம் எடுக்கிறாரு. ஐடியா என்னன்னா, டிவிகே, அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள், அமமுக, அப்புறம் வேற என்ன கட்சி, இவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூன்றாவது அணி உருவாக்கணும் அப்படின்ற முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க கரெக்டா சொன்னீங்க, மூன்றாவது அணின்னா அது ஏறக்குறைய ஒரு மக்கள் நல கூட்டணியா இருக்கும் அப்படின்றதான் உங்களோட வாதம். இப்ப மக்கள் நல கூட்டணி என்ன பண்ணுச்சு? ஜெயலலிதாவை ஜெயிக்க வச்சது, திமுகவை தோக்க வச்சது, திமுகவோட ஓட்ஸை பிரிச்சது. மக்கள் நல கூட்டணிக்கு தெரியும், இது தெரிஞ்சுதான் பண்ணாங்க. இப்ப திரும்பவும் இன்னொரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குறாங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணியோட வேலை என்ன? இதுவும் ஏடிஎம்கே ஆட்சியில் உட்கார வைக்குவா? இது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டான விஷயம். இது வந்து வரலாறுல இருந்து திமுக கத்துக்கிட்ட விஷயம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மக்கள் நல கூட்டணியை எப்படி திமுகவுக்கு எதிராக யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இங்க இந்த கூட்டணி இருக்கு பாருங்க. மூன்றாவது அணி உருவாச்சுன்னா அது டெஃபினட்டா அட்வான்டேஜ் டிஎம்கே. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஃபுல்லா ஸ்பிளிட் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். விஜய் அவர்கள் தனியா இருந்தா ஓரளவுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை ஸ்பிளிட் பண்ணுவாரு. இப்ப விஜயோட அந்த பிளாக் வந்து இன்னும் பெருசாச்சுன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் இன்னும் சாலிடா ஸ்பிளிட் ஆகும். ஸோ மக்கள் நல கூட்டணி எப்படி அந்த காலத்துல திமுகவை வீழ்த்துவதற்கு உதவியா இருந்ததோ, மூன்றாவது அணி அப்படின்ற ஒரு அணியை உருவாக்குனா அது அதிமுகவை வீழ்த்துவதற்கும் திமுகவை பவர்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப இது நடக்குமா நடக்காதானா நமக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இது எல்லாமே பயங்கர யூகங்களின் அடிப்படையில தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்ப பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ரொம்ப சீனியரான ஒரு லீடர், பெரிய எக்ஸ்பீரியன்ஸான லீடர், எம்ஜிஆர் அண்ணாவோடலாம் டிராவல் பண்ண லீடர்.
பட் இப்போ அவர் ரொம்ப வயதான ஒரு லீடரும் கூட. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாஸ்கை அவர்னால முன்னெடுக்க முடியுமா அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது, டிவிகே மாதிரியான ஒரு கட்சியோடு இவங்க எல்லாரும் இணைவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு நியூஸா தான் இந்த விஷயத்த எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல எனக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஒரு ப்ரொபகேண்டாவா கொண்டு போறாங்க. இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு அதிருப்தி இருக்கு. ஏன்னா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர். இப்ப ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி அகாமடேட் பண்ண மறுக்கிறாங்க, அவரை ரெகக்னைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவர் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப பண்ருட்டி ராமச்சந்திரன் பிளஸ் ஓபிஎஸ் ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. இந்த விஷயங்களெல்லாம் டெஃபினட்டா அவங்க பேசதான் செய்வாங்க. அதை தாண்டி இதுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கான்னு நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஊடகங்கள் இதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குது. நேற்று முக்கியமான டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் இதை வச்சு டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ அவங்க முயற்சி பண்றது என்னன்னா, இதை வச்சு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்றாங்க. டிஎம்கே அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் இருக்கு, டிஎம்கே பிளஸ்னு ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இருக்கு. ரெண்டாவது யாரு அப்படின்றதுல கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ரெண்டாவது இடத்துக்கான போட்டி அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஸோ ஒரு சைட்ல அதிமுக கூட்டணியா, இன்னொரு சைட்ல டிவிகே அலையன்ஸா, இவங்களுக்குள்ளதான் போட்டியா ரெண்டாவது இடம் யாருக்குன்னு. ஸோ ரெண்டாவது இடம் யார் வருவாங்க சார் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு நாள் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ அவங்களா கன்ஃபார்ம் பண்ணிக்கிற விஷயம் என்ன, முதல் இடம் திமுகவுக்கு தான், திமுக பவருக்கு வந்துருவாங்க அப்படின்றதுல டிபேட்டே கிடையாது. பவருக்கு திமுக வந்தாச்சு. ஆனா டிபேட் எங்க இருக்கு, ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்றதெல்லாம் டிபேட் இருக்கு. சோ ஒருத்தர் சொல்றாரு இல்ல ரெண்டாவது இடம் வந்து டிவிகேவுக்கு தான், அப்புறம் இன்னொருத்தர் இல்ல ஏடிஎம்கே இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. எவ்வளவு மோசமான ஒரு நரேட்டிவை பில்ட் பண்றாங்க பாருங்க. அதுவும் எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்றாங்க, இந்த ஒரு சின்ன ஒரு நியூஸை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்பெகுலேஷன் தான். ஆமா, ஒரு மூன்றாவது அணி உருவாயிருமா அப்படின்ற மாதிரி. இந்த மூன்றாவது அணி உருவாக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எதுக்கு வராரு, முந்தானேத்து நடந்த பிரச்சனையால வராரு, இல்லாட்டி அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ இதை பேஸ் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு கதையை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதிமுகவோட ஓட்ஸ் எல்லாம் உடஞ்சிரும், பிஜேபியோட ஓட்ஸ் உடஞ்சிரும், அது இதுன்னு பேசுறாங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க பேசுற விஷயங்களே பார்த்தா முன்னுக்கு பின் முரணா இருக்கு. ஜஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி பேசும்போது டிவிகேவை இயக்குவது பாஜக தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்பயும் அப்படிதான் பேசுறாங்க. பட் இன்னொரு சைட்ல என்ன சொல்றாங்க, டிவிகே அதிமுகவோட ஓட்ஸை உடைப்பாங்க. ஸோ டிவிகே ஒரு சைட்ல அதிமுக ஓட்ஸை உடைப்பாங்க, என்டிகே ஒரு சைட்ல அதிமுக ஓட்ஸை உடைப்பாங்க, அதனால திமுக ஈஸியா ஜெயிச்சிருன்றாங்க. ஸோ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு சைட்ல பாஜக தான் டிவிகே இயக்குதுன்னு சொல்றீங்க, இன்னொரு சைட்ல டிவிகே அதிமுக ஓட்ஸையும் உடைக்குதுன்றீங்க. இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? அதிமுகவோட ஓட்ஸை உடைக்கக்கூடிய ஒரு கட்சியை எதுக்கு பாஜக இயக்கணும்? அதுல என்ன லாபம் இருக்கு பாஜகவுக்கு? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணியில தானே இருக்காங்க. சோ இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாம முன்னுக்கு பின் முரணா முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியால உட்காந்துட்டு கண்டதை பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. பண்ருட்டி ராமச்சந்திரன் ஏதோ முயற்சி எடுத்துட்டு இருக்காராம். ஓகே, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் வந்து விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கம் வருவாரா? ஏன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்றதே வந்து நடிகர்களுக்கு எதிரான நிறைய கருத்துக்களை வந்து அப்பப்போ தெரிவிப்பாங்க. நடிகர்கள் வந்து எப்பொழுதுமே அவங்க ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சியாக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் தலைமையில மூன்றாவது அணி அப்படின்னும் பொழுது அன்புமணிக்குள்ள வருவாரா? இங்க விஜய் ஒண்ணுமே கிடையாதுங்க. இது சிம்பிளா லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்றேன். 2016 மக்கள் நல கூட்டணி உருவாகுது. மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதால அந்த கூட்டணி உருவாக்குன கட்சிகளுக்கு ஏதாவது லாபம் உண்டா? ஒரு லாபமும் கிடையாது. அவங்களோட ஓட் ஷேர் கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா இழந்துருச்சு. அவங்களுக்கு தெரியும் நம்ம தனியா தோப்பணும், அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்க. சோ அப்ப மக்கள் நல கூட்டணி உருவாக்குனதால மக்கள் நல கூட்டணி உருவாக்குன கட்சிகளுக்கு எந்த லாபமும் கிடையாது. இதனால யாருக்கு லாபம் வந்தது? ஜெயலலிதா அவர்களுக்கும் அதிமுகவுக்கும். சோ லாபம் அவங்களுக்கு தான். அப்ப மக்கள் நல கூட்டணியை அந்த கட்சிகள் ஃபார்ம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் யாருக்கிட்ட இருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் அதை ஃபார்ம் பண்ணிருக்கணும். ஆனா கூட்டணி ஃபார்ம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனா அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு கிக் பேக் கிடைச்சிருக்கலாம்ல. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா அதுதான். இங்கேயும் விஜயோட நீங்க கூட்டணிக்கு போறதால ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா எந்த லாபமும் எந்த கட்சிக்கும் கிடையாது. விஜயோட கூட்டணிக்கு நீங்க போனீங்கன்னா சீட்ஸ் எதுவும் கன்வெர்ட் ஆகாது, உங்களுக்கு கொஞ்சம் ஓட்ஸ் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் போட்டி ரொம்ப டஃப்பா இருக்கும், கண்டிப்பா எல்லாருமே மொத்தமா தோக்க போறீங்க. லாபம் யாருக்கு?
டிஎம்கேவுக்கு தான். ஸோ நீங்க இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்களுக்காக இந்த கூட்டணி நீங்க ஃபார்ம் பண்ணல, திமுகவுக்காக தான் நீங்க இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்றீங்க. இதை மக்கள் கிளியரா புரிஞ்சுக்கணும். ஆனா இது நம்ம ஒரு எலெக்ஷன் இப்படி பார்க்க முடியுமா? 2 கட்சிகள் இருக்குங்க, இவங்க 2 பேரையும் வீழ்த்தணும் அப்படின்ட்டு மூன்றாவது ஒரு கூட்டணி உருவாகுது அப்படின்னா இது 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அது பெனிஃபிட் அப்படின்னு தான் மாறி தான் நிற்கும், வேற வழியே கிடையாது. அப்படிதான் மாறி நிக்கணும். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் அதுல ஜெயிக்க போறாங்க. ஆனா மக்கள் கிட்ட ஒரு நம்பிக்கை வரும்ல, மூன்றாவதுன்னு ஒரு அணி அமைக்க முடியும், அது வெற்றிக்கு நெருக்கத்துல போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டே இருக்கணும்ல நம்ம. சோ அது ஏற்படுத்தாம மூன்றாவது அணி அமைகிறதே இதுல ஒரு 2 பேர்ல ஒருத்தவங்களை வெற்றி பெற வைக்கதான் அப்படின்றது மக்களை மடைமாற்றாது. அது நான் சிம்பிளான விஷயம் சொல்றேன். இப்போ என்னன்னா மக்கள் நல கூட்டணியும் சரி, விஜயோட மூன்றாவது அணி நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது இன்னும் இல்லை. பட் அப்படி ஒரு அணி அமைந்தாலும் சரி, அது நிஜமான மாற்று கிடையாது. அதனாலதான் நம்ம இதெல்லாம் அப்போஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரு போலி தோற்றங்கள் தான். இப்ப நிஜமான மாற்றம் வேணும், இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளுக்குமான நிஜமான மாற்றம் வேணும்னா அதுக்கு வேற ஒரு ப்ராசஸ் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான காரணமே இதுதான். கமலஹாசன் அரசியலுக்கு வந்தப்ப அதை அப்போஸ் பண்ண விஷயமா இருக்கலாம், ரஜினி அவர்களோட அரசியல் வருகை இருக்குமா இல்லையான்னு பேசும்போது ரஜினி அவர்களை ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணதுக்கான காரணம், அப்புறம் இன்னைக்கு விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம விஜயோட அரசியல் அப்போஸ் பண்றதுக்கான காரணம், இது எல்லாமே எதுக்குன்னா மக்களை தொடர்ச்சியா டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுல இருந்து டைவர்ட் பண்றாங்கன்னா கரெக்டான ரூட்ல போகாம இந்த மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணி, திமுக அதிமுகவுக்கு மாற்று மூன்றாவது அணி விஜய் தலைமையில, இந்த திராவிட கட்சிகளுக்கான மாற்று இந்த நடிகர்கள், இப்படின்ற மாதிரி போலியா சில கட்டமைப்புகளை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஆனா மூன்றாவது ஒன்னாலதானே இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணு வீழ்த்த முடியும். ஆனா மூன்றாவது அந்த ஒண்ணு இது கிடையாதுன்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ நீங்க சொல்ற இந்த பெரிய கட்சிகளை வீழ்த்துவதற்கான சக்தி இவங்க கிடையாது. இவங்க டெம்பரரியான இந்த எலெக்ஷன் கேம்ஸை விளையாண்டுட்டு இருக்காங்க. எப்படி மக்கள் நல கூட்டணி டெம்பரரியான ஒரு கேம் இருக்குல்ல, அதிமுகவோட லாபத்துக்கு மக்கள் நல கூட்டணி அப்ப செயல்பட்டாங்க, அதே மாதிரி இப்ப திமுகவோட லாபத்துக்கு டிவிக்கே செயல்பட்டு இருக்காங்க. சோ இதுல நிஜமான மாற்று எங்கேயுமே இல்லை. இது யாருக்கான அரசியல்னா இன்னைக்கு திமுகவுக்கான அரசியல், அன்னைக்கு அது ஜெயலலிதா அவர்களுக்கான அரசியலா அன்னைக்கு இருந்தது. சோ இதுல உங்களுக்கும் எனக்கும் எந்த லாபமும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த லாபமும் கிடையாது. இது பெரிய ஆட்கள் மேல இருந்து ஆடக்கூடிய ஆட்டத்துல நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம். 2016 நம்ம ஏமாந்தோம். சரி நீங்க சொல்லுங்க, மக்கள் நல கூட்டணியால யாருக்கு லாபம் வந்தது? மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்காதுல்ல, கம்ப்ளீட் டோட்டல் வேஸ்ட். அதை நம்பி ஓட் போட்டவங்களாம் சரி ஜெயலலிதா வரல, யார் வந்திருப்பாங்க? திமுக வந்திருக்கும். ஆமா. சோ என்ன மாற்றம் வந்துட போகுது? இல்ல மாற்றம் வேணும்னா சித்தாந்த அடிப்படையில நீங்க ஒரு மாற்றத்துக்கான வேலையை செய்யணும். சோ இப்ப உங்களுக்கு மாற்று வேணும், ரைட்? மாற்ற இதுக்கு முன்னாடி யாரு கொடுத்துருக்கா மாற்றம்? ஏடிஎம்கே எம்ஜிஆர் பீரியட்ல திமுக ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் 60களில் திமுக மாற்றத்தை கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வராங்க. சோ அப்ப நீங்க அங்கதான் அனலைஸ் பண்ணணும். நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியது அதை தான். ஸோ அன்னைக்கு ஒரு மாற்றம் வருதுன்னா நான் அதே மாதிரி இன்னொரு மாற்றத்தை இன்னைக்கு நான் கிரியேட் பண்ண முயற்சி பண்றேன். கம்ப்ளீட் பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளை வீழ்த்தி புது அரசியல் மாற்றம் கொண்டு வரணும். ஸோ அப்ப நான் அந்த ஹிஸ்டரியை நான் ஸ்டடி பண்ணணும். அந்த மாற்றம் கொண்டு வருவதற்கு என்னெல்லாம் பண்ணாங்க, நேஷனல் லெவல்ல ஒரு மாற்றம் ஏற்படுது, பிஜேபின்ற ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி உருவாகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் பண்ணாங்க? அந்த கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் காரங்க கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு கரெக்டான கால சூழல் வரும்போது அந்த கட்சி உருவாகுது. அதே மாதிரி திமுகன்ற ஒரு கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஒர்க் பண்ணாங்க, பொலிட்டிக்கலா எப்படிலாம் கிரவுண்ட் பில்ட் பண்ணாங்க. பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ன்றது இதுதான். பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ன்றது டக்குன்னு இப்படி ஒரு சினிமாக்காரர் வந்ததுக்கு அப்புறம் ஹாரி பாட்டர் கையில ஒரு குச்சி இருக்கும்ல, அந்த மேஜிக் வாண்ட் இருக்கும், அதை வச்சு அப்படியே மாற்றம் அப்படின்னு சொன்னோடனே மாற்றம் வந்துடாது. அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும். மாற்றத்தை யார் முதல்ல கொண்டு வரணும்? மக்கள். அப்ப மக்கள் அவங்க வேலை பண்ணணும். நம்ம எதுவுமே பண்ணாம கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு டிவிக்கே மாற்றம் அப்படின்னு டைப் பண்ணா மாற்றம் வந்துருமா? வராது. அப்ப நீங்க நிஜமாவே மாற்றம் கொண்டு வரணும்ன்ற அக்கறை இருந்தா நம்ம முதல் அதுக்கு ஒர்க் பண்ணணும், கிரவுண்ட்ல வரணும், நிறைய வேலைகளை நம்ம பண்ணணும். அதுதான் இங்க சிக்கல். நம்ம இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணாம ஒரு நடிகர் காப்பாத்திடுவார். எப்படி நடிகர் சினிமால ஹீரோயினை காப்பாத்துறாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை அவர் காப்பாத்திடுவார். ஆனா நான் எதுவுமே பொலிட்டிக்கல் ஆக்ஷன் எல்லாம் பண்ண மாட்டேன். என் வேலை என்ன? டிவிக்கே மாஸ், டிவிக்கே ஃபார் 2026 கமெண்ட் போடுறது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ ஸ்லோவா நம்ம மக்களை அரசியல் மயப்படுத்தணும், அரசியலுக்குள்ள மக்களை கொண்டு வரணும், கொண்டு வந்து ஒரு இயக்கமா மாற்றணும், ஆர்கனைசேஷனா மாற்றணும், ஐடியாலஜிக்கலா ட்ரெயின் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு தான் ஒரு 30-40 இயர்ஸ் ஆச்சு, தமிழ்நாட்டிலையும் சரி நேஷனல் லெவல்லையும் சரி.
அந்த விஷயத்தெல்லாம் சாலிடா பண்ணாதான் ஏதோ ஒரு பாயிண்ட்ல மாற்றம் வரும். ஸோ அதுக்கு ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு ஐடியாலஜியை சுத்தி ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இது வந்து இந்த திராவிட கேம் இருக்கு பாருங்க, இந்த கேம்ல ஒரு பார்ட் தான். மக்கள் நல கூட்டணி எப்படி அதிமுகவோட கேம்ல ஒரு பார்ட்டா இருந்ததோ, அதே மாதிரி டிவிகேவோட இந்த அலைன்ஸ் இருக்கோ இல்லையோ, இருந்தாலும் அது கேம்ல ஒரு பார்ட் தான், இல்லைனாலும் டிவிகே இதுல கேம்ல ஒரு பார்ட் தான். ஸோ அதனால இதை தாண்டி வரணும்னா நம்ம புரிஞ்சுக்கணும், நிறைய கஷ்டம் இருக்கு, சிம்பிளா சொல்யூஷன் கிடைக்காது. மக்களோட இயல்பு என்ன, நம்ம சாதாரண மனிதர்களை கூட அப்படிதானே, எப்பவுமே நம்ம சொகுசான விஷயங்களை தான் எதிர்பார்த்து போவோம். 25,000 ரூபாய் சம்பளம், 50,000 ரூபாய் சம்பளம், நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? 50 சூஸ் பண்ணுவோம். மேபி 25,000 ரூபாய் சம்பளம் நம்ம சூஸ் பண்ணோம்னா அந்த ஒர்க் நமக்கு சூட்டபிளான ஒர்க்கா இருக்கலாம், நம்ம திறமைகளை இன்னும் பெட்டரா அதை வெளியே கொண்டு வரலாம், மேபி நமக்கு ஃபியூச்சர்ல அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். இந்த லாபங்கள்லாம் அந்த 25,000 ஜாப்ல இருந்தாலும் அதை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம், 50 தான் சூஸ் பண்ணுவோம். எப்பவுமே நம்ம லைஃப்ல சிம்பிளான ரூட்ல தான் போவோம். எந்த பாதையில பயணித்தால் ஈஸியா இலகுவா இருக்குமோ அந்த பாதையை தான் சூஸ் பண்ணுவோம். சொசைட்டியும் அப்படிதான். சொசைட்டி வந்து மக்களோட எக்ஸ்டென்ஷன் தானே, மக்கள்லாம் சேர்ந்தா சொசைட்டி. ஸோ சொசைட்டியும் எப்பவும் எப்படின்னா ஈஸியான ரோட்ல ஃபர்ஸ்ட் நம்ம டிராவல் பண்ணா நல்லா இருக்கும், பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நான் களத்துல இறங்கி போராடி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி மாற்றம் வந்தா வருது. இன்னொரு சைட்ல விஜய் வந்தாருன்னா ஒன் மேன் ஷோ, அவர் மாற்றத்தை கொண்டு வந்துருவாரு. ஸோ மைண்ட் நேச்சுரலா என்ன பண்ணும், அவர் பக்கம் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும்னா, நீங்க தவறான முடிவுகள் எடுக்கும்போது தப்பா எல்லா இடத்துலயும் போய் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்க கரெக்டான விஷயத்தை செஞ்சே தீரணுன்ற ஒரு கட்டாயம் தள்ளப்படுவீங்க. தவறான ஜாப்லாம் நீங்க பர்சனலா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கே ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும், என் டேலண்ட்டை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன், என் டேலண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் கெரியர்லயே நீங்க ஒரு பிளாக்ல போய் நிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிப்பீங்கன்னா, நமக்கு எது தெரியுமோ, நமக்கு எது வருமோ அதை நம்ம கரெக்டா பண்ணணும், அதுல பினான்சியல் பெனிஃபிட்ஸ் இல்லாமலும் பரவாயில்ல, ஒரு 2 வருஷம் உட்காந்து நம்ம படிப்போம், ஒர்க் பண்ணுவோம், கோர்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், நம்மளோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுவோம். அப்போ கடைசியில நீங்க வேற வழி இல்லாம என்ன பண்ணுவீங்க, செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செய்வீங்க. எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகும்போது, சொசைட்டியும் அப்படிதான், எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகும்போது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகுது, இன்ஃபிளேஷன் அதிகமாகுது, நம்மளோட இன்கம் கம்மியாகுது, ஏஐ வருது, இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது ரைட்டு இதெல்லாம் டேக்கிள் பண்ணணும்னா இனிமேல் நம்ம நடிகர்கள் முன்னாடி போக முடியாது, இனி நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டா செய்யணும். அப்ப கரெக்டான ரூட்டுக்கு மக்கள் வருவாங்க. ஸோ அதனாலதான் சொசைட்டி க்ரோ ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா கரெக்டான காலகட்டம் வரும்போது திடீர்னு மக்கள் ஃபெட்டப் ஆகி ஒரு பீரியட்ல இருப்பாங்கல்ல, அப்போ க்ரோத் டக்குன்னு வர ஆரம்பிக்கும், சேஞ்ச் டக்குன்னு வர ஆரம்பிக்கும். அதை நோக்கி அதுக்கான ஃபவுண்டேஷனை நம்ம போடணும். சும்மா இந்த மாதிரியான டைவர்ஷன்ஸ் முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க. டிவிகே வந்து இன்று ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, மை டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மாநாட்டுக்கான வேலைகள் தீவிரமடைந்திருக்கு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில மாநாட்டை வந்து போட்டிருக்காங்க. ஆனா மாநாட்டுக்கான தேதியை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்ற கோரிக்கையும் காவல்துறை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வருது, ஸோ அதனால பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனால கொஞ்சம் தள்ளி வைக்க முடியுமா அப்படின்னு காவல்துறை கேட்டதாக செய்திகள்ல வருது. ஸோ ஒரு பக்கம் வந்து உறுப்பினர் சேர்க்கை, இன்னொரு பக்கம் மாநாடு, இன்னொரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை. ஸோ டிவிக்கே கொஞ்சம் ஃபோர்ஸா ஆரம்பிக்கிறாங்களோ வேலையை? ஃபோர்ஸா ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம திமுக மேல என்ன மாதிரியான விமர்சனங்கள் நம்ம வைக்கிறோம்? திமுக கையில அரசு இருக்கு, திமுகவோட செயல்பாடுகள் என்னவா இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி உறுப்பினர் சேர்க்கை, கேம்பெயின், பிரச்சாரங்கள், மக்கள்கிட்ட கருத்துக்கள் எடுத்துட்டு போறது, ஓட்ஸ் வாங்கணும், ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள், இதெல்லாம் தான் அவங்களோட ஃபோக்கஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு அரசு அப்படின்ற பெரிய இயந்திரம் கையில இருக்கு, அதை நல்லா யூஸ் பண்ணாம, எஃபெக்டிவா யூஸ் பண்ணாம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கலாம், அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம், கேம்பெயின் எப்படி ரன் பண்ணலாம், மக்கள் மத்தியில் எப்படி பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணலாம், அதுலயே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. ஸோ உங்களோட பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லயே நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. நான் பவருக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுன்றதே நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க. ஸோ அந்த ஓட் பேஸ்டாவே அவங்களோட அரசியல் இருக்கு. ஓட்ஸை வாங்குறது தான் திமுகவோட பிரதான நோக்கம். கவர்மெண்ட்டை ப்ராப்பரா ரன் பண்றது, மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கறது, இதெல்லாம் கிடையாது. ஓட்ஸை வாங்கணும், ஓட்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் ஊழல் பண்ணணும், இதுதான் பேசிக்கான ரூல். ஏறக்குறைய நீங்களும் அதே விஷயத்தை தானே பண்றீங்க. நீங்களும் மக்கள்கிட்ட இருந்து அரசியலை ஆரம்பிக்கல. ஸோ இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, மாநாடா இருக்கலாம், உறுப்பினர் சேர்க்கையா இருக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா உங்களோட அந்த ஓட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்ற அந்த வெறியை தான் அது காட்டுது. அதுக்கு நான் மாநாடு நடத்தாமலே இருக்க முடியுமாப்பா, மெம்பர்ஷிப்பை சேர்க்காமலே இருக்க முடியுமாப்பான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நான் அப்படி சொல்ல வரல. ஆனா உங்களோட பிரைமரி ஃபோக்கஸ் இஷ்யூஸா இருக்கும். இஷ்யூஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அரசியல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்க அதை மெம்பர்ஸா மாத்தலாம். மக்கள்கிட்ட போய் மக்கள் போராட்டத்தப்ப நீங்க நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், மக்களோட போய் நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம், அங்க மெம்பர்ஸா கன்வெர்ட் ஆயிடுவாங்க அந்த மக்கள்.
அது நேச்சுரலா அதுவா நடக்கும். அதே மாதிரி நீங்க மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் கையில் எடுக்கும் போது உங்க மாநாடு இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மா மாறும், மக்களுக்கான பிளாட்ஃபார்மா மாறும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்க தலைவர் வந்து சும்மா மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்பீச்சை கொடுத்துட்டு போவார். தமிழ் தேசியமும் திராவிடம் பாரு, அது இதுவும் பாரு, இந்த கட்சி அது மோசம், அந்த கட்சி அது மோசம் பாரு. நீங்க மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து மக்களோட நிற்கும் போது உங்களோட மாநாடு மக்கள் பிரச்சனைக்கான ஒரு பிளாட்ஃபார்மா, ஸ்டேஜா மாறும். அது நடக்கலைங்க. அதான் அந்த மக்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது நெல்லையில ஒரு ஆணவ படுகொலையானது நடக்குது. எல்லா கட்சிகளும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்றாங்க. ஆனா பிரதான கட்சியாக தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடிய டிவிக்கே இதுவரை தங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதே தெரிவிக்காம இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸும் மிஸ் பண்ணிடுறாங்க அவங்க. நாளைக்கு இந்த இஷ்யூ பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் போது ஏடிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி இந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்கா கையில் எடுக்கும் போது குறுக்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படிதான் குறுக்க பூந்துருக்காங்க, குறுக்க பூந்து அந்த இஷ்யூவை ஹைஜாக் பண்ணுவாங்க. ஸோ திமுகவை பொறுத்தளவுல அப்போசிஷன் கிரியேட் ஆயிருச்சு. அப்போசிஷன் ஸ்ட்ராங்கா திமுகவுக்கு எதிராக இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, அப்போசிஷன் அப்படி டிவைட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த விஷயத்த பண்ணுவாங்க. இப்போதைக்கு அது பெரிய இஷ்யூவா மாறல, அதை பத்தி பேசாம சைலண்டா இருக்காங்க. ஏன்னா பெரிய இஷ்யூவா மாறாம நீங்க அதை பத்தி பேசுனீங்கன்னா திமுகவுக்கு அது ஆபத்தா போய் முடிஞ்சிடும். ஆனா பெரிய இஷ்யூவா மாறினதுக்கு அப்புறம் நீங்க உள்ள புகுந்தீங்கன்னா திமுகவுக்கு அட்வான்டேஜா போகுது. ஸோ இது வந்து டிவிக்கே ஸ்டார்டிங்ல இருந்து இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இஷ்யூலாம் வருதோ ஃபர்ஸ்ட் ரியாக்டே பண்ண மாட்டாங்க, ஸ்லோவா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூவா பில்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க சொன்னது போல குறுக்க புகுந்து அதை டைவர்ட் பண்ணி விடுறது. இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்மளோட ஃபோக்கஸ் வந்து இஷ்யூஸா இருக்கணும். நம்மளோட வேலை வந்து ஒரு அரசியல்வாதியை பவர்ல உட்கார வைக்கிறது நம்மளோட வேலை இல்லை. நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் சித்தாந்தங்களும் இருக்கணும். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இவங்களை நகர்த்தி கொண்டு போகணும். அது நடக்கும்போது நடுவில் பூந்து டைவர்ட் பண்ணும்போது நம்மளை திசை திருப்பும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அப்படியே இந்திய அரசியலுக்கு கொஞ்சம் நகருவோம். நேற்று பார்லிமெண்ட்ல அனல் பறக்க பிரச்சாரங்கள்ன்ற விவாதங்களானது மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஒரு பக்கம் எதிர்கட்சி, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியான பிஜேபி, மோடி அவர்கள் அப்படின்னு அனல் பறக்க ரெண்டு தரப்புமே வந்து ஆபரேஷன் சிந்தூர் பத்தியான விவாதங்களை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த நாடும் வந்து தலையிட்டு நாங்க ஆபரேஷன் சிந்தூர் போரன் வந்து அந்த சண்டையை மோதலை வந்து கான்ஃபிளிக்டை நிறுத்தல, நாங்க பாகிஸ்தான் கேட்டதுனாலதான் நாங்க நிறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ட்ரம்ப் சொல்லி நாங்க நிறுத்தல அப்படின்றதான் பிஜேபி, மோடி அவர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயம். அப்போ காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ட்ரம்ப் ஒரு பொய்யர்னு ஓப்பனாக நீங்க பார்லிமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்றாங்க. சோ அனல் பறக்க விவாதங்கள் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம் இதை? ரைட், இப்போ ஆபரேஷன் சிந்தூர்ன்றதே பெரிய ஒரு டெவலப்மெண்ட் தான். பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து நிறைய பகுதிகளை இந்தியா அட்டாக் பண்றாங்கன்றது பெரிய ஒரு டெவலப்மெண்ட். ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ட்ரம்ப் தான் மீடியேட் பண்ணாரா பீஸ் டீல் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, அதே போல இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இருந்ததா? இன்டர்நேஷனல் ப்ரெஷர் இருந்தனாலதான் நீங்க வேற வழி இல்லாம அந்த மோதல் ஒரு முடிவு கொண்டு வந்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனா இன்டர்நேஷனல் ப்ரெஷர் எல்லா கான்ஃபிளிக்ட்டுக்குள்ளே இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம இன்டர்நேஷனல் ப்ரெஷருக்கு அடிபணிந்தோமான்றதான் கேள்வி. ஏன்னா நம்ம இந்திய நாட்டுக்குன்னு ஒரு நலன் இருக்கும். நம்ம நலனை மையமா வச்சுதான் நம்ம செயல்படணும். நம்ம நாட்டுக்கு எது நல்லதோ அதை தான் செய்யணும். இன்டர்நேஷனல் ப்ரெஷருக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகி இந்திய நலனை நான் விட்டு கொடுத்துட்டேன்னா பிரச்சனை. ஸோ அதனாலதான் இன்டர்நேஷனல் ப்ரெஷருக்கு நீங்க வளைந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் எதிர்கட்சிகள் ஸ்டார்டிங்ல இருந்தே வச்சுட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்களும் அவரு ஓப்பனா இதை டிஸ்கஸ் பண்ணல. இப்ப ஃபர்ஸ்ட் டைமா கிளியர் கட்டா அவரு சொல்றாரு, இன்டர்நேஷனல் ப்ரெஷர் எதுவும் இல்லை, இன்டர்நேஷனல் ப்ரெஷர்ல நாங்க வளைந்து கொடுக்கல, ஸோ இன்டர்நேஷனல் ப்ரெஷர்னால நாங்க இதை பண்ணல அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டாங்க, நாங்க பண்ணாம அப்படின்ற மண்டிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்றாரு. ஸோ நம்ம கடுமையான தாக்குதல் நடத்துறோம், அந்த தாக்குதலை ஃபேஸ் பண்ண முடியாம பாகிஸ்தான் வந்து இறங்கி வராங்க, அதனால மோதலை நம்ம நிப்பாட்டிக்கிட்டோம். அது போக நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம சாதிச்சிட்டோம். நம்மளோட இலக்கு இருக்கும், டார்கெட் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம வெற்றிகரமா செய்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த தீவிரவாத டார்கெட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணி அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு கட்டிட்டோம். ஸோ அது வெற்றிகரமா முடிஞ்சனால அந்த மோதலை நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் பேசுறாரு. ஸோ இது முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்தளவு அவங்க கேட்கக்கூடிய சில விஷயங்கள் நியாயமான விஷயங்கள் தான். உதாரணத்துக்கு ஆபரேஷன் சிந்தூர் இந்த பெஹல்காம்ல தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுமே அதை கண்டிக்கிறாங்க. ஆனா யாருமே பாகிஸ்தான் அப்படின்ற நேமை யூஸ் பண்ணல, ஸ்பெசிபிக்கா பாகிஸ்தானை யாருமே கண்டிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாங்க. அது நியாயமான ஒரு பாயிண்ட் தான். ஆனா ராகுல் காந்தி அவர் சொல்றாருல்ல, இப்ப ட்ரம்ப் ஒரு லையர், ஒரு பொய்யர்னு நீங்க சொல்லணும்னு எனக்கு என்னமோ அது முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்கு. எதுக்கு அதை அப்படி சொல்லணும்?
அதுல எந்த லாஜிக்கும் இல்லை. எதுக்கு போய் பிரைம் மினிஸ்டர் மோடி ட்ரம்ப் ஒரு லையர்னு சொல்லணும்? ஏன்னா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது வந்து ஏதோ ஒரு இடதுசாரிகளோட ஒரு மேடே கிடையாது. நீங்க லெஃப்ட்லாம் பாத்தீங்கன்னா மேடையில ஏறிட்டு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை ஒழித்தே தீருவோம், ட்ரம்ப் ஒரு இம்பீரியலிஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பேசலாம், மேடையில பேசலாம், பார்லிமெண்ட்டுக்குள்ள ஆமா பண்ண முடியாது. ஆனா இப்ப மோடி அப்படி சொல்றாருன்னா அதுக்கான பாதிப்பை யார் ஃபேஸ் பண்ணுவா? மோடி அவர்கள் ட்ரம்ப் ஒரு லையர்னு சொல்றதால இந்தியாவுக்கு ஏதாவது அதுல பிரயோஜனம் இருக்கா? பாதிப்பு தான் இருக்கு. பாதிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ட்ரம்ப் வந்து ப்ரிடிக்டபிளான ஒரு கேரக்டர் கிடையாது. யூஸ்வலா நீங்க ட்ரம்ப்போட ட்ராக் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேர்ல்ட் லீடர் ட்ரம்ப் அட்டாக் பண்ணா குயிக்கா அவர் திருப்பி அட்டாக் பண்ணுவார். நீங்க 2 வார்த்தை விட்டீங்கன்னா அவர் 4 வார்த்தை விடுவார். ஸோ உங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்ப ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியா அவரு நான் தான் இதை மீடியேட் பண்ணேன்னு அவர் சொல்றாருனாலே ஏதோ ஒரு வகையில் அவர் இந்தியாவை ப்ரொவோக் தானே பண்றாரு. இந்தியாவுக்கும் இந்தியாவோட பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்புக்கும் ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு பிரச்சனையை கொடுக்கணும் அதை பேசிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் அவர் பேசல. இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அசீம் முனீரை கூட்டு விருந்து வைக்கிறாங்க வெள்ளை மாளிகையில. சோ இப்படியான விஷயங்களும் பாகிஸ்தான் ஒரு பக்கம், அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்காங்க, சீன்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க எங்களை அப்படின்றாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்க நோண்டி பாக்குறாங்க. ஏன்னா அமெரிக்கா ட்ரெடிஷனலா அவங்க பாகிஸ்தானோட க்ளோஸா இருந்த ஒரு கண்ட்ரி. இப்பவுமே பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு நிறைய ஆயுதங்கள் எல்லாம் அவங்க ட்ரெடிஷனலா நிறைய சப்ளை பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த விஷயத்த பண்றாங்க. ஸோ இப்ப ட்ரம்ப் ஒரு லையர்னு சொல்றதால இந்தியாவுக்கு எந்த லாபமும் கிடையாது, இந்தியாவுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து டிப்ளமேட்டிக்கா சரியா இருக்காது, டிப்ளமேட்டிக்கா அது ஒரு டிசாஸ்டரா போய் முடியும். ஸோ அதை ஒரு நாடு பண்ண முடியாது, ஒரு பிரதமரும் அதை டெஃபினட்டா பண்ண முடியாது. இந்த பேசிக்கான புரிதல் யார் ராகுல் காந்திக்கு இல்லை. ஏதோ ஒரு இந்த லெப்டிஸ்ட் மாதிரி, அவரு லெப்டிஸ்டா இருக்கணும் தப்பு கிடையாது, பட் உங்க பொலிட்டிக்கல் மேடைகள்ல பேசுறது வேற, இங்க பேசுறது வேற. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசினாருன்னா அதுக்கு வேற வேல்யூ இருக்கும். ஆனா பார்லிமெண்ட்ல ஆளுங்கட்சிக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. சோ இப்படிதானே அழுத்தம் கொடுக்க முடியும். அழுத்தம் கொடுக்கணும். ஆனா இது முட்டாள்தனமான அழுத்தமா இருக்கு. இதை எப்படி பிரைம் மினிஸ்டர் மோடி பண்ண முடியும்? இதை ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்றாருன்னு வச்சுப்போமே, இன்னைக்கு பிரசிடென்ட் ட்ரம்ப் இஸ் அ லையர்னு அவர் சொல்றாருன்னு வச்சுப்போம். நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லும் இன்டர்நேஷனல் லெவலில் அது ஹெட்லைனா இருக்கும். அல் ஜசீரால அதை பெருசா கேப்சர் பண்ணுவாங்க. அங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் அதை பெரிய லெவலில் கையில் எடுப்பாங்க. அவங்களுக்கு குஷி ஆயிரும்ல, ட்ரம்ப் வந்து மோடி பாரு பொய்யர்னு சொல்றாரு, லையர்னு சொல்றாரு அப்படிம்பாங்க. இது எப்படி இந்தியாவுக்கு சாதகமா இருக்கும்? அப்புறம் ட்ரம்ப் அதுக்கு சாலிடா ரியாக்ட் பண்ணுவார். அடுத்தது ஏற்கனவே நமக்கு அமெரிக்காவோட இப்ப நிறைய சிக்கல்கள் போயிட்டு இருக்கு. டாரிஃப் ஏத்திருக்காங்க. அப்புறம் யுக்ரைன் வார் தொடர்பாகவும் இந்தியா ரஷ்யா கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடாது அப்படின்றது வெள்ளக்காரங்களோட விருப்பமா இருக்கு, யூரோப் அமெரிக்காவோட விருப்பமா இருக்கு. ஸோ அவங்க நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கேயும் அழுத்தம் போட்டுட்டு இருக்காங்க, ஆயில் இம்போர்ட்ஸ் எல்லாம் குறைங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தேவையில்லாம இந்த விஷயத்தை ஏன் பண்ணணும்? ஏன்னா நான் ஏன் இடதுசாரிகள் அடிக்கடி நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன்னா, இடதுசாரிகளுக்கு அமெரிக்கா அப்படின்னா அவங்க ஒரு இம்பீரியலிஸ்டிக் நேஷன், அவங்க ஒரு ஏகாதிபத்திய நாடு. அப்படி இருக்கும்போது நீங்க அமெரிக்காவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தே தீரணும், கிளியர் கட்டா நீங்க சொல்லணும், யூ ஆர் ஃபார் ட்ரம்ப் ஆர் அகெயின்ஸ்ட் ட்ரம்ப், ட்ரம்ப் ஒரு லையர் நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை சொல்றதால பிராக்டிக்கலா என்ன பிரச்சனை வரும்னு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ டெக்ஸ்ட் புக்ல இருக்க ஸ்டைல நம்ம பேசணும், அமெரிக்கானோ தான் நீங்க எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படி செயல்பட முடியாது. ஸோ அந்த பேசிக்கான விஷயம் புரியாம ராகுல் காந்தி பேசுறது எனக்கு என்னமோ ரொம்ப இம்மெச்சூர்டா அவர் பேசுறாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஓகே, இந்த ஆபரேஷன் சிந்தூர் பத்தியான தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்க வந்து நிறைய குழுக்களை போட்டு இந்தியா அனுப்பிச்சிருந்தாங்க. அப்படி ஒரு குழுனுடைய தலைவராக கனிமொழி அவர்களும் ரஷ்யாலாம் போயிட்டு சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் பற்றியான விளக்கங்களை கொடுத்துட்டு வந்தாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு பார்லிமெண்ட்ல உட்காந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து அந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக கேள்வியில நிறைய எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது தவறாக இருக்கு, பாகிஸ்தான் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறாங்க. ஸோ எப்படி பாக்குறது? இப்போ இன்டர்நேஷனல் சப்போர்ட்டை நம்ம வெல்வது கஷ்டம் தான். ஏன்னா இந்தியா அக்ரெசிவான ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 2001ல பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது, அதுக்கப்புறம் 2008 நினைக்கிறேன்ல பாம்பேல மும்பை அட்டாக் நடக்குது. அதெல்லாம் ரொம்ப மோசமான தாக்குதல்கள் இந்தியாவுக்கு உள்ள நடக்குது. இதெல்லாம் பார்லிமெண்ட் அட்டாக்னா சாதாரண விஷயம் இல்லை. ஆனாலும் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ள போய் பெருசா அட்டாக் பண்ணல, பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ள அவங்க போல. மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாண்ட் அக்ரெசிவ் ஆகிறோம், பாகிஸ்தான் இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க திருப்பி ஸ்ட்ராங்கா பதிலடி கொடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மோடி லீடர்ஷிப் வந்து போறாங்க. அது நல்ல டெவலப்மெண்ட் நான் பாக்குறேன். பாகிஸ்தானை டஃபா டீல் பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது, ஏன்னா தவறு அவங்க பக்கம் இருக்கு. அந்த வகையில டஃபா டீல் பண்றாங்க. குறிப்பா 2016ல சர்ஜிக்கல் அட்டாக்கை பொறுத்தளவுல பாகிஸ்தானுக்கு உள்ள பூந்து தான் அட்டாக் பண்றாங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாலக்கோட் ஏர் ஸ்ட்ரைக்ஸும் நடத்துறோம். அதுவும் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு உள்ள
2025 நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடத்துறோம். ஆபரேஷன் சிந்தூர் பார்த்தோம்னா இன்னும் ஒரு படி மேல போகுது. ஏன்னா இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாலக்கோட்லாம் பொறுத்தளவுல எல்லையோர பகுதிகளில் நம்ம பிஓகேல போனாங்க. ஆமா, ஆனா இது வந்து இது ப்ராப்பரா பாகிஸ்தான்குள்ளே போயிட்டாங்க. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய டீப்பா உள்ள பெனிட்ரேட் ஆகி நிறைய இடத்துல நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஸ்கலேஷன் இது. ஃபர்ஸ்ட் என்ன, நான் காங்கிரஸ்கார மாதிரி இருக்க மாட்டோம், உள்ள பூந்து அடிப்போன்ற ஒரு சிக்னலை இந்தியா கொடுக்குறாங்க. இப்போ நம்ம 2வது ஸ்டேஜுக்கு போயாச்சு. நாங்க உங்க நகரங்களையும் விட்டு வைக்க மாட்டோம், நகரங்கள் கிட்டையும் நாங்க நெருங்கி வருவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயாச்சு. இது சீரியஸான ஒரு எஸ்கலேஷன். இதை நீங்க பண்ணும்போது உலக நாடுகள் கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நேச்சுரலா நீங்க பாகிஸ்தான் உள்ள போய் அட்டாக் பண்ணும்போது அவங்க வேற மாதிரி தானே பார்ப்பாங்க. அவங்களுக்கு வர்த்தகம் இது சார்ந்து தான் பார்ப்பாங்க. இங்க இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டி நிலை குலையக்கூடாது, ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், யூரோப்பியன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்ப்பான். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது இது ஒரு பாகிஸ்தானுக்கு ஒரு நல்ல வார்னிங் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். எனக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச புரிதலை வச்சு நான் பார்க்கும்போது எனக்கு என்னமோ இது கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அவங்க பார்லமெண்ட் எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு விடக்கூடாது இல்லை இன்னொரு நாட்டை. நீங்க பாட்டுக்கு தீவிரவாத அமைப்புகள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நீ தீவிரவாதிகள் அமைப்புகளை உள்ள விட்டுட்டு அவங்கள உருவாக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு சாக்கு போக்கா சொல்லிட்டு நீ ஒளிஞ்சுக்க முடியாது. அவன் உள்ள வந்து அட்டாக் பண்ணா நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்ப இந்தியா பாகிஸ்தானை புஷ் பண்றாங்க, அக்கௌண்டபிலிட்டியை கிரியேட் பண்றாங்க. ஸோ அடிச்சா திருப்பி பலமா அடி விடும், நெக்ஸ்ட் டைம் வந்தா இன்னும் கொஞ்சம் கூட பலமா அடி விடும். ஸோ ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை வரும்போது அதை எஸ்கலேட் பண்ணிக்கிட்டே போறாங்க, ஒவ்வொரு ஸ்டெப் அதிகப்படுத்திட்டே போறாங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் அக்ரெசிவா இருக்கும். அது கரெக்டான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால எனக்கு என்னமோ உலக நாடுகள் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த விஷயத்துல அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்தது அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம். இபிஎஸ் அவர்களுடைய ரோட் ஷோ 2ஆம் கட்டம் அந்த ரோட் ஷோ வந்து தொடங்கியிருக்காங்க. காரைக்குடியில நேற்று பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இப்பொழுது நிறைய வரிகள் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கிராம ஊராட்சிகள்லாம் வந்து டீ கடை, இந்த பஜ்ஜி கடை, இது போன்ற கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் தனியான அந்த உரிமை பெற வந்து பணம் செலுத்துவது தொடர்பான புதிய உத்தரவுகள்லாம் போடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பேசுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹெச் ராஜா அவரை மேடையில் வச்சுக்கிட்டு இவர் தான் வந்து திமுக கூட கூட்டணி வச்சாங்க, இவங்கெல்லாம் வந்து அப்போ எம்எல்ஏ ஆனாங்க. ஸோ அப்போ அவங்க வைக்கும்பொழுது திமுக அப்போ வைக்கும்பொழுது நல்ல கட்சியா இருந்தது, இப்போ நாங்க வைக்கும்பொழுது பிஜேபி மதவாத கட்சியா மாறிடுச்சா அப்படின்ற விஷயம்லாம் பேசுறாரு. ஸோ இந்த ரோட் ஷோ எப்படி பாக்குறீங்க? அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னது. ஹெச் ராஜா அவர்களோட சேர்ந்து டிராவல் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணது. ஸோ ஹெச் ராஜா அவர்களே ஒரு கேம்பெயின் மெட்டீரியலாக அவர் அங்கே யூஸ் பண்ணுறாரு. யூஸ் பண்ணி இந்த மாதிரி இவரை நீங்கள் தான் பவருக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்கிறாரு. இது நிறைய நேரங்கள் இது ரொம்ப சாதாரண இன்ஃபர்மேஷன், ஆனால் நிறைய நேரங்கள் நம்ம இதை பேசுறது இல்லை. ஏதோ திமுக பெரிய பாஜக எதிர்ப்பு கட்சி மாதிரி, அதிமுக ஏதோ பாஜக காலில் விழுந்த மாதிரி. 2 பேரும் ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. திமுகவுக்கு தேவை இருக்கும்போது அவங்க பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, அதிமுகவுக்கு தேவை இருக்கும்போது அவங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு திமுகவை பொறுத்தளவுல பாஜக எதிர்த்தா நமக்கு லாபம், நமக்கு ஓட்ஸ் அது கன்வெர்ட் ஆகும், மைனாரிட்டிஸ் நம்ம போலரைஸ் பண்ணலாம். சரி ரைட், அப்ப பாஜக எதிர்ப்போம். பாஜகவை சப்போர்ட் பண்ணா லாபம் இருந்தா சப்போர்ட் பண்ணுவோம், எதிர்த்தா லாபம் இருக்குன்னா எதிர்ப்போம். இன்னைக்கு எதிர்க்கிறாங்க, நாளைக்கு சூழல் மாறிச்சுன்னா நாளைக்கு சப்போர்ட் பண்ண திமுக தயங்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டி, தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. பாஜகவை சப்போர்ட் பண்ணி ஆகணும்னா தாராளமா சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த பாயிண்ட்டை அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. 2வது, இந்த ரோட் ஷோல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஒரு சின்ன ஒரு இட்லி கடை போடணும்னாலும் டீ கடை போடணும்னாலும் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு பிரச்சனை. இது சீரியஸான ஒரு இஷ்யூ தான். எப்பவுமே பர்சனலா எனக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னன்னா, பிசினஸுக்கு தடைகள் நிறைய இருக்கக்கூடாது. ஒண்ணு, நீங்க டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க, அதையும் அவர் பேசுறாரு. வந்தா டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வரீங்க, வந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டாக்ஸேஷன் நீங்க கொண்டு வரீங்க, நிறைய டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க. அது மட்டும் இல்லாம இபி பில்லும் பார்த்தோம்னா ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. ஸோ ஒன்னு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய குறைச்சலை கொடுக்குறீங்க, ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர்லாம் இன்க்ரீஸ் பண்றீங்க, டைட்டன் பண்றீங்க. 2வது, பிசினஸ் நடத்திட்டு இருக்கவனுக்கும் இது சிக்கல் தான். டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம், இபி பில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது தொழில் பண்றது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப டஃப்பா மாறிடும். இது ஒரு ஸ்டேட்டுக்கு நல்லது கிடையாது. அந்த பிசினஸ் என்வாரன்மெண்ட்டை இது கெடுத்துரும். கவர்மெண்ட் பியூரோக்ரசி கம்மியா இருக்கும்போது தான் பிசினஸ் ஈஸியா பண்ண முடியும். இன்னைக்கு அமெரிக்கா எடுத்துக்கோங்க, இவ்வளவு தூரத்துக்கு நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ண முடியுது பாருங்க அவனால. இன்னைக்கு கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு டெஸ்லா வளர்ந்துருக்கான். நம்ம நாட்டில் எப்படிலாம் யோசிக்க முடியுமா? ஆக்சுவலா நான் ரசிக்கிறேன் அதை. இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு அங்க உட்காந்துட்டு. இங்க அதானியாலேயோ அம்பானியாலேயோ அதை பண்ண முடியாது.
இவங்கெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தோன்னா கிரானிக் கேபிட்டலிஸ்ட்டும்பாங்கல்ல, கவர்மெண்ட்டை சார்ந்து கவர்மெண்டோடயே இருந்து வளர்ந்தவங்க, கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி வளர்ந்தவங்க. இவங்கெல்லாம் ட்ரெடிஷ்னலா இந்தியாவில் இருந்த பெரிய முதலாளிகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கவர்மெண்ட் மூலமா கவர்மெண்ட் வழியா கவர்மெண்ட்டை யூஸ் பண்ணி வளர்ந்தவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் கிரானிக் கேபிட்டலிஸ்ட். இப்போ அங்க இருக்கக்கூடிய கேபிட்டலிஸ்ட் பாருங்க, சாதாரண ஒருத்தன் தொழில ஆரம்பிக்கிறான், சாதாரண ஒருத்தன் எந்த பேக்ரவுண்ட் இல்லாமல் தொழில ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் 1 பிசினஸ் மேனா இருக்கான். இருக்கிறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டையும் சேலஞ்ச் பண்றான். அது ஒண்ணு கவர்மெண்ட் ஒன்றும் அவ்வளவு பெரிய புனிதமான இன்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாதுன்னு கவர்மெண்ட்டையும் போய் வம்புக்கு இழுக்கிறான். அவன் பக்கம் கரெக்ட் இருக்கோ நியாயம் இருக்கோ இல்லையோ அது செகண்ட், ஆனால் அதை பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அவனுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணும். பொலிட்டிஷியன்ஸ் கையில பவர் இருக்கக்கூடாது. தொழில் பண்ணக்கூடியவங்க, நாட்டை ப்ராஸ்பாரிட்டி, அந்த வளமையை நோக்கி கொண்டு போறவங்க கையில, இந்த செல்வம் நோக்கி கொண்டு போறவங்க கையில தான் பவர் இருக்கணும். ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு வளர்ந்த ஒரு முதலாளித்துவ நாடா நம்ம வளரணும். அதுக்கு நீங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் பியூரோக்ரஸி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாது. தேவையில்லாத இந்த மாதிரியான அந்த ப்ரொசீஜர்ஸை உள்ள கொண்டு வரக்கூடாது. நிறைய டாக்ஸேஷன் இருக்கக்கூடாது. இபி பில் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? என்னால பிசினஸே பண்ண முடியாது. என் கையில வரக்கூடிய லாபம் கம்மியாகும், என்னோட மார்ஜின் கம்மியாகும். என் கையில நிறைய லாபம் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்? நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவேன், புது புது தொழில் அதை இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் என்ன ஆகும்? இப்போ நான் எனக்கே இப்போ எடுத்துப்போம், இங்கே நான் இருக்கேன், ஒரு சின்ன ஆஃபீஸ் இப்போ நமக்கு இருக்கு. இப்போ லெட்ஸே ப்ராஃபிட் ஒரு 2 times ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஃபீஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், புதுசாக இன்னும் 2 பேரை உள்ள எடுப்போம், பிஸ்னஸ்ல இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ என் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆக டெவலப் ஆக அது ஓவராலா நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டுவோம். அந்த விஷயத்துக்கு தேவையான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும். ஆனா நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, மக்கள் முன்னேறுவதற்கு வழி இல்லாம நிறைய தடைகளை அங்க ஏற்படுத்தும். ஒருத்தன் முன்னேறி போகணும்னா அதுக்கு ஏகப்பட்ட தடைகளை அரசு ஏற்படுத்துது. ரெண்டாவது, இன்னொரு சைட்ல மக்களை அரசு நம்பியே நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தள்ளுறாங்க. ஸோ இன்னைக்கு மக்கள் 1000 ரூபாய் நம்பி இருக்காங்க, கிட்னியை விற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நம்ம அந்த இஷ்யூவை பத்தி பேசணும். இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம். ஸோ நீங்க நல்ல ஒரு பிசினஸ் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். பிசினஸ் பண்றவன் வெறித்தனமா பிசினஸ் பண்ணுவான், ப்ராஃபிட்ஸை வெறித்தனமா ஜென்ரேட் பண்ணுவான். ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 கோடி ரூபாய் அவனுக்கு ப்ராஃபிட் இருக்குன்னா அதை இன்னொரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவான். அது இன்னும் 4-5 வேலைகளை கிரியேட் பண்ணும். ஸோ அவன் வேலையை கரெக்டா பண்ணிடுவான். நீங்க 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். இதுதான் பிசினஸ்காரனே பார்த்துப்பான். ஆனா நீங்க என்ன பண்றதுன்னா, பிசினஸ் பண்றவங்க ஒழுங்கா பண்ண விடுறது கிடையாது. லோக்கல் சின்ன கடைகளில் போய் கேட்டீங்கன்னா கூட அங்கே போய் காசு வாங்கிட்டு இருப்பானுங்க அரசியல்வாதிகள். அங்க பஞ்சாயத்து நடக்கும். ஸோ இப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுல கவர்மெண்டா நீங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறீங்க. ரெண்டாவது, ஏகப்பட்ட டாக்ஸ் அது இதுன்னு பண்றீங்க. அது போக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவனை போய் நோண்டணும், அவனுக்கு குடைச்சல் கொடுக்கணும், ஏகப்பட்ட தகராறுகளை கொடுக்கறது. இப்படிலாம் பண்ணீங்கன்னா அப்புறம் எங்க தொழில் வளரும்? அதனாலதான் நம்ம ஸ்டேட் இவ்வளவு மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கும். உடனே அடுத்தது யூபியோட கம்பேர் பண்ணுவாங்க. யூபியோடலாம் கம்பேர் பண்ணக்கூடாது, நம்ம மோசமா தான் இருக்கும். பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம மோசமா தான் இருக்கும். ஒரு கேபிட்டலிஸ்டிக் ஸ்பிரிட் நமக்கு இல்லை. நிறைய சம்பாதிக்கணும், நல்ல பெரிய பிசினஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்ற அந்த வேகம் நமக்கு இன்னும் இல்லை. அது காரணம், அதுக்கான என்வரன்மெண்ட்டையும் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க. அதனால இந்த இஷ்யூ ஆக்சுவலா முக்கியமான இஷ்யூ இபிஎஸ் அவர்கள் டச் பண்ணது. ஒண்ணு, அது சாதாரண மக்களோடய அது கனெக்ட் ஆகும். இந்த அவர் பேசின விஷயங்கள் எல்லாம் சாதாரண மக்களோட கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கணும்னா கூட லைசன்ஸ் வாங்கணும், அந்த பிரச்சனை இருக்குன்னா மக்களோட இது கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். இபி பில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். இதெல்லாம் அவர் பேசுறது நல்ல விஷயம். அன்புமணியும் பேசியிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, பேசியிருக்காரு. ஆனா ஒரு விஷயம் ப்ராப்பரா நடக்கணும் அப்படின்றதுல அரசு கவனம் செலுத்தணும் இல்லையா? இப்போ ஒரு இட்லி கடை போடுறாங்கன்னு வச்சுங்களேன், அது ஹைஜீனிக்கா இருக்கா, அது கரெக்டான இடத்துல தான் போட்டிருக்காங்களா, அதுக்கு எத்தனை பேர் வேலை செய்யறாங்க, இப்படியான ஒரு ப்ராப்பரான ஒரு இது இருக்கும்பொழுது லைசன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கும் வச்சுங்களேன். ஸோ இதை வாட்ச் பண்ணி அதில் ஹைஜீனிக் இருக்கா என்ன ஏதுன்னு வாட்ச் பண்ணி ஒரு கவர்மெண்ட்டு ஒரு 500 ரூபா வாங்கிட்டு லைசன்ஸ் கொடுக்கறதுல என்ன பெருசாக இழப்பு ஏற்பட்டுற போது, ஒரு விஷயம் ப்ராப்பரா நடக்கிறதுல அரசு கொஞ்சம் கவனம் செலுத்துறதுல என்ன இழப்பு ஏற்பட்டுற போகுது? இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க உங்களோட வேலைகள் எல்லாம் சரியா எங்க செய்யணும்னா, இப்ப சிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க அங்க உங்களோட சிஸ்டம் நீங்க கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. சின்ன இடத்துல போய் நீங்க பெரிய பியூரோக்ரஸி எவ்வளவு நுழைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, இந்த ப்ரொசீஜர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய ப்ரொசீஜர்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு ஒரு சின்ன பிசினஸ்க்கு போய் திணிச்சிங்கன்னா அவன் தாங்க மாட்டான். ஸோ நீங்க அவனை விட்டுருங்க, அவன் மாசம் 500-1000 ரூபாய் சம்பாதிக்கிறவன், அவனை நீங்க லேட்டா கை வைக்கலாம். ஆனா நீங்க இந்த ப்ரொசீஜருக்குள்ள யாரை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும்னா பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் நீங்க கொண்டு வரீங்க. சொன்ன அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அது இதெல்லாம் அங்கதான் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மாக்ல என்ன குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கு? நம்ம ஆளுங்க அதிகாரிகள்லாம் போறாங்க, சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு இது என்ன கலர் யூஸ் பண்றீங்க, இது என்ன எசன்ஸ் யூஸ் பண்றீங்க, இது பேண்ட் ஆச்சு, இதை எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம் வம்பிழுக்கிறீங்க. அவனை போய் டாஸ்மாக்ல போய் இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? டாஸ்மார்க்ல கடலன்ற பேர்ல என்ன விற்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க. அங்க விற்கிற சைட் டிஷ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமான கண்டிஷன்ல வித்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த நல்லவர்கள் எல்லாம் அங்க போய்
இங்க என்ன குவாலிட்டி கண்ட்ரோல் பேசலாம்ல, ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு, சிக்கன் ஏன் இப்படி இருக்கு, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஏன் காஞ்சி போயிருக்கு, இதெல்லாம் பேசலாம்ல. இவங்க வாட்டர் மெலன்ல தான் குவாலிட்டி செக் பண்ணுவாங்க, அந்த பிசினஸை காலி பண்ணிடுவாங்க. ஆமா, சாதாரண மக்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுக்குறது, அதுதான் சொல்ல வரேன். ஸோ நீங்க சாதாரண மக்களுக்கு ஏகப்பட்ட குடைச்சலை கொடுக்குறீங்க, ஆனா நீங்க சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டேங்கிறீங்க. நிஜமாவே நீங்க சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா அது எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கெல்லாம் அது கரெக்டா போய் அதை பிரச்சனையை தீக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, சாமானியர்கள் அங்க உட்காந்து ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம்ல இருந்து ஒருத்தன் போட்டிருக்கான்னு வச்சுப்போம். பேசிக்கா அவன் என்ன பண்ணிருப்பானோ 2 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருப்பான், அதுல 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய் கடையை செட் பண்ணுவான், மீதி ஒரு 50,000 ரூபாய் சரி அடுத்த ஒரு 2 மாசம் ஓட்டுறதுக்கு வண்டி நகர்றதுக்கு வச்சிருப்பான். அவனை போய் நீங்க இந்த நெருக்குனீங்கன்னா அவன் தாங்க மாட்டான். ஸோ நீங்க பிசினஸை பலவீனப்படுத்தக்கூடிய வேலைகளை பண்றீங்க, என்கரேஜ் பண்ணக்கூடிய வேலைகளை நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்னா, நீங்க சொன்ன மாதிரி சில பிசினஸை வந்து நீங்க சிஸ்டம்குள்ள கொண்டு வாங்க, பெரிய பிசினஸ்லாம் கொண்டு வாங்க, அதுக்கு ஒரு லிமிட் செட் பண்ணுங்க. ஆனா சின்ன இட்லி கடை டீ கடையெல்லாம் போய் நீங்க நோண்டினீங்கன்னா அவன் அப்புறம் ஃபர்ஸ்ட் லெவல்லே தோத்து போயிடுவான். அவனை கீழே இருந்து கொஞ்சம் ஏறுறதுக்கு அவனை அலோவ் பண்ணணும்ல. நீங்க சின்ன இடத்துல கீழே இருக்கும் போதே அவனை போய் நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா தாங்க மாட்டான். ஸோ அதனால இதெல்லாம் பண்ணும்போது இது ஒரு தடையாகவும் அமையும். புதுசா ஒருத்தன் தொழில் பண்ணணும்னு உள்ள வரணும்னு விருப்பப்படணும். இல்லை, உள்ள வந்தாலே எனக்கு நிறைய தடைகள் இருக்குன்னா அவனை இது பயந்தானே காட்டும். சாதாரணமாவே நம்ம சொசைட்டில பிஸ்னஸ் அப்படின்ற விஷயத்துல ஒரு அச்சம் இருக்கு. தொழிலாம் வேண்டாம், கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காரு, அங்க போய் ஸ்கூல்ல போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுவும் தமிழர்களிடையே வந்து இந்த பிசினஸ் அப்படின்ற அந்த மோட்டிவே இல்லை, அது ஸ்கில்லுமே கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற மாதிரி. ஆனா அப்பொழுது கடலை வாணிகம் பண்ணாங்க, அந்த முத்து இது பண்ணாங்க, அது பண்ணாங்கன்னு சொல்றாங்களே, அந்த வரலாற்றுல சொல்றாங்க. ஆனா இப்பொழுது பிசினஸ்லாம் யாருக்கிட்ட பெரிய பெரிய பிசினஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிற மொழிக்காரங்கிட்ட தான் இருக்கு. நம்ம கிட்ட ஒரு பிசினஸும் கிடையாது. தமிழர்கள்லாம் சும்மா ஏதோ கவர்மெண்ட் வேலைக்கு போலாமா, இல்ல அந்த பிசினஸ் கீழே மேனேஜரா வேலை பார்க்கலாமா, இந்த மாதிரியான ஒர்க் தான் பண்றாங்க. மூலதனம் கேபிட்டல் நம்ம கையில இல்லைனாலே நம்ம அடிமையா இருக்குன்னு அர்த்தம். மூலதனம் நம்ம கையில இல்லை, இன்னைக்கு கேபிட்டல் நம்ம கையில இல்லை, நம்ம பண்றது ஒர்க்கரா தொழிலாளியா தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா நம்ம அடிமைப்பட்டு போய் இருக்கோம் அப்படின்றது தான் அது காட்டுது. ஸோ அதை மாற்றணும்னா நம்ம பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பிஸ்னஸ் பண்றதுக்கு ஏற்ற ஃபேவரபிளான ஒரு கவர்மெண்ட்டை நம்ம உட்கார வைக்கணும். கரப்டான கவர்மெண்ட்ஸ் வந்து என்னைக்குமே பிஸ்னஸுக்கு எதிராக தான் இருப்பாங்க. கரப்டான கவர்மெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்டை பயங்கரமா டேமேஜ் பண்ணுவானுங்க. ஹைலி கரப்டான பீப்புள் கையில் நிறைய பணம் இருக்கும்ல. ஸோ இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் ஏகப்பட்ட பணம் இருக்கு. அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது? எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு சாதாரணமா உங்க வீட்டு பக்கம் ஒரு டாஸ்மாக் கடை இருக்கும், நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவன் ஒரு டாஸ்மாக் கடை தான் வச்சிருக்கான்னு நினைப்பீங்க. ஆனா அவன் அது வழியா நிறைய பிளாக் மணி ஜென்ரேட் பண்ணுவான், நிறைய பணத்தை அவன் ஜென்ரேட் பண்ணுவான். நைட்டு விற்பான், எக்ஸ்ட்ரா வேலையில சில நேரங்கள்ல விற்பான், டூப்ளிகேட் விற்பான், இந்த மாதிரிலாம் நிறைய சேட்டைகள் பண்ணுவான். அவனுக்கு நிறைய பிளாக் மணி ஜென்ரேட் ஆகும். அந்த பணத்தை அவன் என்ன பண்ணுவான் அடுத்தது? பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலும் போடுவான், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரையும் போடுவான். ஸோ இப்போ என்ன ஆகுது? நீங்க நியாயமான ஒரு கடை நடத்திட்டு இருப்பீங்க, நியாயமான ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருப்பீங்க, நியாயமான ஹோட்டல் நடத்துவீங்க. உங்களால இவனோட போட்டியே போட முடியாது. ஏன்னா இவனுக்கு பிளாக் மணி சப்ளை இருக்கு. இவனுக்கு இவன் ஹோட்டல் லாஸ்ட்ல போனாலும் இவன் நடத்துவான், ஆனா நீங்க அப்படி நடத்த முடியாது. இவன் ஹோட்டலால உங்களுக்கு ஒரு 20% மார்ஜின் காலி ஆச்சுன்னா நீங்க முடிஞ்சிருவீங்க, உங்களால சர்வே ஆக முடியாது. ஸோ இப்போ இந்த பொலிட்டிஷியன்ஸ் இருக்கான் பாருங்க, இந்த கரப்ட் பொலிட்டிஷியன்ஸ் இருக்கான் பாருங்க, அவன் தமிழ்நாட்டில் கூடிய இந்த பிசினஸ் என்வரன்மெண்ட்டே கெடுத்துட்டு இருக்கான். இது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் பண்றானுங்க. இது ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் பம்ப் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒன்ஸ் பிஸ்னஸுக்குள்ள இந்த மாதிரியான தவறான பணம் பம்ப் ஆயிடுச்சுனாலே பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் அதை டிஸ்ட்ராய் பண்ணிடும். நியாயமான முதலாளிகளால, நல்ல கான்செப்ட் உள்ள முதலாளிகளால வளர்ந்து வர முடியாது. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன்லாம் பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேனுக்கும் அமெரிக்கால இருக்கக்கூடிய பிசினஸ்மேனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பிசினஸ்மேன்லாம் எப்படி இருக்கான் பாருங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ், இலான் மஸ்கா இருக்கலாம், இவங்க எல்லாமே டெக்னிக்கலி சவுண்ட் இண்டிவிஜுவல்ஸ் இல்லையா? அவங்க எல்லாமே பெரிய இன்ஜினியர்ஸா இருக்கலாம், பெரிய ஆர்கிடெக்ட்ஸா இருக்கலாம். அவன் தான் பிசினஸ்ல அங்க டாப்ல இருக்கான். இங்க கூடிய பிசினஸ்மேன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்க மாட்டானுங்க. இவனுக்கெல்லாம் தொழிலதிபர்கள் உங்களை சொல்லிக்கலாம். ஸோ இவங்களோட ஸ்கில்லே என்னன்னா கவர்மெண்டோட க்ளோஸா டிராவல் பண்ண தெரிந்த ஆட்களா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பிசினஸ்மேன் வளரணும்னா கீழே இருந்து அவன் மேல வளர்ந்து வரதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த சூழல்ல கீழே இருந்து மேலேயே வர முடியாது, நம்மளால நிறைய பேரால வரவே முடியாது. அதுக்குள்ள நம்மள காலி பண்ணிடுவான். நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் எல்லாம் பண்ணும்போதெல்லாம் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதனால பிசினஸ் என்வரன்மெண்ட்டே இங்க இல்ல. முதல்ல அதை மாத்தணும். பொலிட்டிக்ஸ்ல இருந்து கரப்ஷனை முதல் ஒழிக்கணும். அதை ஒழிச்சாதான் ஒரு பிசினஸ் என்வரன்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்ப எல்லா பொலிட்டீஷியன்ஸும் கவர்மெண்ட்டுமே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த செக்மெண்ட் வந்து Q&A, மக்களுடைய கருத்து. பர்சனல் அப்படின்ற ஐடியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு நேர்காணல்ல, என்டிகே வந்து டிவிகேவை கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, அதே போல வந்து ஏடிஎம்கேவும் பண்ணா மட்டும்தான்
அவங்க ஓட்டை வந்து பிரிக்காம இருப்பாங்க. டிவிகே கட்சி வந்து ஓட்டை பிரிக்காம இருப்பாங்க, அவங்க ஓட்டு அவங்களுக்கு கரெக்டா வந்து விழும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏடிஎம்கே போல ஒரு கட்சி, 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ வந்திருக்க புது கட்சியை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுடைய அந்த டைவர்ஷன்ன்றது ஏற்பட்டுரும் இல்லையா? அவங்களோட டார்கெட், ஏடிஎம்கே டார்கெட் என்ன, டிஎம்கே அட்டாக் பண்றது. கரெக்டா ஒரு டார்கெட்டை வச்சு அட்டாக் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கான அந்த கெயின்ன்றது இருக்கும். அதை விட்டுட்டு இவங்க என்டிகே அட்டாக் பண்றது, டிவிகே அட்டாக் பண்றது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா ஏடிஎம்கே உடைய அந்த ஸ்கோப் அப்படின்றது குறைஞ்சிரும்ன்றாரு. கண்டிப்பா ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து அவரு சொல்லியிருக்காரு. நானுமே அதை கண்டிப்பா ஏத்துப்பேன். ஏன்னா இப்ப திமுக பண்ணக்கூடிய வேலை என்னன்னா, மோதல் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் மோதல். அதே மாதிரி டிஎம்கேவுக்கும் பிஜேபிக்கும் இடையே தான் மோதல், இங்க அரசியல் மோதல் நடந்துட்டு இருக்கு, போட்டி எங்க 2 பேருக்கும் தான் அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்ஃபேக்ட் 24ல பிஜேபி வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு நரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட எய்ம் என்னன்னா, ஏடிஎம்கேவை ஓரம் கட்டிடணும், ஏடிஎம்கே சீன்லயே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும். அப்படி பண்ணும்போது ஏடிஎம்கே ஓட்ஸ் வந்து உடையும், பிஜேபி டிவிகேவோட ஓட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதான் டிஎம்கேவோட கால்குலேஷன். ஸோ அப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணணும், நரேட்டிவை மாற்றணும். ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி நரேட்டிவ் மாற்றணும். அதுதான் லாஜிக்கலான விஷயம். அதை தான் கண்டிப்பா ஏடிஎம்கே செய்யவும் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி ஏடிஎம்கே டிவிகேவை அட்டாக் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவரு கேட்கிறார். நான் என்ன சொல்றேன், டிவிகே எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணணும் நான் சொல்ல வரல, நீங்க டிவிகே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கணும்னா நான் சொல்ல வரல. கண்டிப்பா உங்களோட மெயின் டார்கெட் டிஎம்கே தான். டாப்ல இருக்கக்கூடிய 2 கட்சிகளுக்கும் இடையே தான் கண்டிப்பா மோதல் இருக்கணும். அந்த வகையில டிஎம்கே எதிர்த்து தான் அதிமுக அரசியல் பண்ணணும். அதுல எந்த சிக்கலுமே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப டிவிகேவால உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுது, டிவிகேவால உங்களோட ஓட்ஸை உடைக்க முடியும். ஏன்னா உங்க அரசியலை பேசுறாங்க, ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அவங்க பேசுறாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணணும்ல. ஸோ நிஜமாவே நீங்க திமுகவை வீழ்த்தணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு தான் ஓட்டு போடணும். அந்த சைடு போனீங்கன்னா திமுகவை நீங்க வீழ்த்தணும்னு நினைச்சாங்க ஓட்டு போட்டாலும் திமுக வருவதற்கு தான் அது உதவியா அமையுன்ற அந்த லாஜிக்கை சொல்லணும்ல. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்காது இல்ல, அதை நீங்க பேசிக்கா புரிய வைக்கணும் சாதாரண ஆட்களுக்கு. அதை புரிய வைக்காம நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதை புரிய வைக்காம நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா அதனால உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால அந்த விஷயத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவையும் இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறேன். பட் அதுல சிக்கல்களும் இருக்கு. அதை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி பேசினா அடுத்து மீடியால டிபேட் பண்ணுவாங்க. இபிஎஸ் பேசினா டிபேட் பண்ணி பயந்து விட்டாரா இபிஎஸ், டிவிகேவை பார்த்து அச்சமா அப்படி இப்படின்லாம் பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனா அதை கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்கணும், அதையே மையமாச்சு அரசியல் பண்ண நான் சொல்ல வரல, அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்றான். ஒரு குறைந்தபட்சம் வந்து அவங்க கூட்டணிக்காச்சும் அழைக்காம இருக்கணும் அப்படின்றீங்க. அட்லீஸ்ட் ஆமா, நீங்க வந்து டிவிக்கே வந்து சேர்ந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசாம இருந்தா பெட்டர். ஏன்னா அவங்க வர மாட்டாங்க கண்டிப்பா. ஓகே, அடுத்ததாக ஒரு ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இந்த சேக்குவேரா பத்தி பேசியிருந்தீங்க, கொஞ்சம் அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் நிறைய கொலைகள் வந்து செஞ்சிருக்காரு, மாஸ் மர்டர், அப்படி நிறைய கொலைகள் வந்து செஞ்சிருக்காரு. ஸோ அவர் எப்படி நீங்க நல்லவர்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்படிதான்றாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு காலத்துல நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் இருந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் வந்து கம்ப்ளீட்டா கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு எதிரான ஒரு ஆள். கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றதை விட கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு ஆள். இப்ப நம்ம பேசும்போதே கூட முதலாளித்துவத்தை தான் நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுறோம். இப்போ நான் அப்படிதான் பேசினேன். பிஸ்னஸ் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி தரணும், பிஸ்னஸை டெவலப் பண்ணணும். தமிழ்நாடு அப்படின்றது பெரிய ஒரு வளர்ந்த ஒரு பிஸ்னஸ் என்வரன்மெண்ட் இருக்கக்கூடிய, நல்ல என்வரன்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டா இருக்கணும். அட்வான்ஸ்ட் கேபிட்டலிஸ்ட் ஸ்டேட்டும்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்டேட்டா இருக்கணுன்றதான் என்னோட பர்சனல் விருப்பம். ஸோ காலேஜ்லாம் படிக்கும்போது கம்யூனிசம்ல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு உண்டு. ஆனா இப்ப நான் ஸ்ட்ராங்கா நம்பக்கூடிய விஷயம் என்னன்னா, முதலாளித்துவம் ரொம்ப அவசியம், பணம் அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ அதை நோக்கி சிஸ்டமை பில்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட விருப்பம். பிளஸ் நான் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஹிஸ்டரி சேனல்லாம் பேசியிருக்கோம் நம்ம நிறையா. கம்யூனிசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஸ்டாலின் அவர்கள். பெரிய ஒரு மாஸ் மர்டரர். அதே மாதிரி மாவோ செதோங்கா இருக்கலாம், மற்ற கம்யூனிஸ்ட் லீடர்ஸா இருக்கலாம், இவங்க எல்லாருமே பெரிய கொலைகாரர்கள் தான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஷேகவேராவும் பெரிய புரூட்டலான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கியூபான்றது சின்ன நாடு, அதனால அங்க பெரிய அளவுல மாஸ் மர்டர்ஸ்ல ஈடுபட முடியாது. பட் அங்க அவர் கண்டிப்பா நிறைய கொடூரமான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி சியரா மைஸ்ட்ரான்ற ஒரு மலைப்பகுதியில் அவங்க பதுங்கி இருந்தாங்க, போராட்டக்காரர்கள், இந்த ரெபல்ஸ் எல்லாம் பதுங்கி இருந்தாங்க. அப்பவே ஷேகவேரா வந்து ரொம்ப புரூட்டலா தான் இருப்பார். அந்த பகுதியில மக்கள் யாராவது போராளிகளுக்கு எதிராக திரும்புற மாதிரியான செய்திகள்லாம் கிடைச்சா குயிக்கா உடனே போட்டு தள்ளிடுவார். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமும் அவர் அந்த மாதிரி தான்.
கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்கள ரொம்ப டஃப்பாக தான் ஷே குவேரா டீல் பண்ணாரு. ஸோ அதெல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதை மற்ற எல்லாரை விட நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பெருசாக கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் மேலேயும் சரி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிலையும் எனக்கு பெரிய ஈடுபாடு கண்டிப்பாக கிடையாது. ஆனால் நான் சொல்ல வர அந்த இடத்துல சொல்ல விருப்பப்பட்ட விஷயம் என்னன்னா, ஷே குவேரா ஒரு லீடர் தானே, டெஃபினட்டா கண்டிப்பா அந்த லீடரோட ஸ்டாண்ட் நான் ஏத்துக்க மாட்டேன், அப்ரோச்சை ஏத்துக்க மாட்டேன். ஆனா மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு லீடர் தானே. காஸ்ட்ரோவும் மக்களால உருவாக்கப்பட்ட ஒரு லீடர் தான். அந்த லீடர்ஸ் மக்களோட க்ளோஸா தானே இருந்தாங்க. இப்ப நெல்சன் மண்டேலான்னு ஒரு லீடர் இருக்காரு, மேபி நான் அவரை நல்லா ஏத்துப்பேன், அவரு மக்களோட க்ளோஸா இருந்தார். அதே மாதிரிதான் இந்த லீடர்ஸும் மக்களோட க்ளோஸா இருந்தாங்க, மக்களோட மக்களா இருந்தாங்க. வழி மட்டும் தான் வேற, ஆமா பாதை வேற. ஆமா ஆமா அவனோட ஐடியாலஜி நான் ஏத்துக்க மாட்டேன், அவன் செய்த அந்த கொலைகளை நான் ஏத்துக்க மாட்டேன். பட் அவன் ஒரு மக்களோட தலைவராக தானே இருந்தான். ஷே குவேரா பெரிய பேலஸ்ல சொகுசு வாழ்க்கைலாம் வாழல. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம் நம்ம ஷே குவேரா மேல வைக்க முடியாது. மக்களா வாழ்ந்தாரு, சேர்ந்து மக்களோட உழைத்தாரு, கியூபாவோட அந்த ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுலாம் ரொம்ப கவனமா இருந்தாரு. ஸோ அந்த ஆங்கிள் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்க மக்களுக்கான தலைவரா இருக்கணும்னா மக்களோட சேர்ந்து இருக்கணும். ஷே குவேராவை அவர் மக்களோட சேர்ந்து இருந்ததாலதான் அமெரிக்காவால் எதுவும் பண்ண முடியல. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவால் கியூபா எதுவும் பண்ண முடியலையே. என்னோட பர்சனல் பிலீஃப் என்னன்னா, கியூபா வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியா இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரியா, ஒரு க்ளோஸ்ட் எக்கானமியா இருக்கக்கூடாது. அது ஒரு ப்ராப்பரான ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமியா இருக்கணும். சிங்கப்பூர் மாதிரி மேபி இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட விருப்பம். ஆனா அந்த மக்கள் அதை விரும்புறாங்க, அந்த மக்கள் சப்போர்ட்டும் பண்றாங்க. சப்போர்ட் பண்றதுனால தானே அமெரிக்கானால எதுவும் பண்ண முடியல. அமெரிக்கா மாதிரி இவ்வளவு பெரிய ஜெயண்டால அவனை எதுவும் பண்ண முடியல. ஸோ அதை நான் சொல்ல வரேன். நான் அவனை ஏத்துக்கலனாலும் அவனோட அந்த அப்ரோச் இருக்கு பாருங்க, மக்களோட ஒரு லீடரா இருக்கான் பாருங்க, அதை நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இங்க விஜய் மற்ற லீடர்ஸா இருக்கலாம், விஜயா இருக்கலாம், அவங்களும் அந்த மாதிரியான தலைவர்களா இருக்கணும். சிம்பிள் லீடர்ஸா இருக்கணும், மக்களோட சேர்ந்து மக்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட பயணிக்கக்கூடிய தலைவரா இருக்கும். அதுக்காக தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். அதுவும் நான் ஷே குவேராவோட புக்ஸ் எல்லாம் நான் சின்ன வயசுலயே பார்த்துருக்கேன். பழைய ரஷ்யன் புக்ஸ்லாம் உண்டு, இந்த ப்ராக்ரஸ் பப்ளிஷர்ஸ்வாங்க. அவங்க நிறைய புக்ஸை இந்தியாவுக்குள்ள கொண்டு வருவாங்க. ரொம்ப சீப்பான புக்ஸ். நான் அப்போ வாங்கும்போது 5-10 ரூபாய்க்கு நீங்க நல்ல ஹார்ட் போன் புக்ஸ் வாங்கிடலாம். ஏன்னா அவங்க கருத்து போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயா இங்க இறக்குவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த புக்ஸ்லாம் பார்க்கும்போது இப்போ நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும் அதில், அதெல்லாம் நான் பார்ப்பேன். எனக்கு ஸோ சின்ன வயசுலேயே ஒரு 5-6ஆம் கிளாஸ்லாம் படிக்கும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் மைண்டில் ஏறிடுச்சு. இந்த மூட்டையெல்லாம் தூக்கிட்டு போகிறது, மக்களாக இருக்கிறது, சேர்ந்து உழைக்கிறது, அவங்களோட இந்த விஷயங்கள்லாம் ஷே குவேரா பண்ணுற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். சட்டெல்லாம் இல்லாமல் மக்களாக சேர்ந்து ஒர்க் பண்ணுவார். ஸோ அது ஒரு ஐடியல் லீடருக்கு அழகுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே. மூன்றாவதாக மகேஸ்வரன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்க விஜய் வந்து கடுமையாக தாக்கி அட்டாக் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஆனா புது ஒரு கட்சி வராங்க அப்படின்னா அது சாமானியனாலாம் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு மேல வந்துட முடியாது. யார் புது கட்சி ஆரம்பிக்கிறானுமே ஒரு மாஸ் லீடரா இருக்கணும், அல்லது மாஸ் ஆக்டரா இருக்கணும், அவங்க கிட்ட பணம் அதிகமா இருக்கணும். இப்படியான ஆட்கள் மட்டும்தான் ஒரு பெரிய கட்சியை வந்து ஆரம்பிச்சு வர முடியும். ஸோ ஒரு சாதாரண மனிதனால அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்துட முடியுமா? நீங்க எந்த கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே, யார் கட்சி அப்படி ஆரம்பிச்சாலுமே அவங்க ஒரு பெரிய பணக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்கள மட்டும்தான் நம்ம வேற வழி இல்லாம அவங்கள ஆதரிச்சுதான் நம்ம கொண்டு வர முடியும், வேற வழி கிடையாது நமக்கு அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இப்ப இது அந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த விரட்டிய காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதிகாரம் ஆக்சுவலா யார் கையில் இருக்கணும்? மக்கள் கிட்ட தான் இருக்கணும். ஆனா இப்ப சாதாரண மக்கள் ஃபீல் பண்றது எப்படி ஃபீல் பண்றாங்கன்னா, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் பலவீனமா இருக்காங்க அப்படின்ற விஷயத்த காட்டு. மக்கள் கையில தான் பலம் இருக்கணும். பட் அன்பார்ச்சுனேட்லி மக்கள் பலவீனமா இருக்காங்க, அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை நம்மளால எதுவும் பெருசா பண்ண முடியும்னு. ஸோ இப்போ மக்கள் என்ன பண்ணணும்? மக்கள் அவங்களோட கைகளை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? ஆர்கனைஸ் ஆகணும் இல்லையா? இப்ப ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்கும்போது மக்களை பார்த்து யார் பயந்தா? அதிகாரத்தில் இருக்கவன் பயந்தான். ஏன் பயந்தான்? ரஷ்யன் ரெவல்யூஷன் நடக்கும்போது மன்னர்கள்லாம் ஏன் மக்களை பார்த்து பயந்தாங்க? மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க. மக்கள் ஒற்றுமையா இருந்தாங்க, ஆர்கனைஸ் ஆனாங்க. அதுதான் ரொம்ப அவசியம். ஆர்கனைஸ் ஆகணும், நம்ம எல்லாம் ஒன்று சேரணும், அதுதான் அவசியம். ஸோ ஒன்று சேரணும். நமக்கு என்னெல்லாம் தேவை? ஒரு கட்சி தேவை, ஒரு கொள்கை கோட்பாடு சித்தாந்தம் தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அடியில் நம்ம ஒரு கூடைக்கு கீழே நம்ம ஒன்று சேரலாம். அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப அவசியம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையாது. இப்போ உங்களுக்கு அரசியல் மாற்றம் வேணுன்ற விருப்பம் இருக்கு, எனக்கு அரசியல் மாற்றம் வேணுன்ற விருப்பம் இருக்கு, சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கு. ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? சோசியல் மீடியால உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அரசியல் மாற்றம் வேணுன்ற அந்த விருப்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப் என்ன?
வீட்டுக்குள்ள இருந்து அப்படியே கதவை மெதுவாக திறக்கணும், கதவை மெதுவாக தந்து வெளில வரணும். வெளில வந்து பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையும் இதை பேசணும், நம்ம மற்றவங்ககிட்டையும் பேசணும். பேசி நம்ம ஆர்கனைஸ் ஆகணும். ஆர்கனைஸ் ஆனோம்னா இன்னைக்கு தனியா பேசும்போது மகேஸ்வரன் பலவீனமா இருக்க மாதிரி இருக்கு. இதே மகேஸ்வரன் கூட அவரை மாதிரி ஒரு 100 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அப்படி தெரியாது, ஸ்ட்ராங் ஆயிடுவார். இதே மகேஸ்வரன் மாதிரி இன்னொரு 1000 பேர் 2-3 மாவட்டத்தில் சேர்ந்துட்டாங்கன்னா அது வேற டோன்ல இருக்கும். அப்புறம் இதே இது நம்ம ஒரு 1,00,000 பேர் சேர்ந்துட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியுன்றதை விட நான் சொல்றதை நீ கேட்கணும்டா அப்படின்னு மிரட்டுற இடத்துல நம்ம இருப்போம். அதிகாரத்துல இருக்கவன் நம்ம சொல்றதை கேட்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுவாங்க அவங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகணும். ஸோ இப்போ நம்ம அந்த வேலையை பண்ணாம இப்படி இருக்கிறோம்னா எது நம்மளை தடுக்குது? நம்ம இன்னும் ஆர்கனைஸ் ஆகல, நமக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஒரு சிங்கிள் அஜெண்டாக்கு கீழே, ஒரு சிங்கிள் பேனர் கீழே நம்ம இன்னும் வரல. ஸோ அதை நம்ம பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும். எப்பவுமே அதிகாரத்தில் இருக்கவங்களை பார்த்தா பிரமிப்பா தான் இருக்கும். அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் அதிகாரத்தோட குணமே. தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜை அதிகார வர்க்கம் உருவாக்கி மெயின்டைன் பண்ணும். ஆனா ஒன்ஸ் அடிச்சு கீழே இறக்கியாச்சுன்னா இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம திரும்பி பார்க்கிறோம், ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்க்கிறோம், பிரெஞ்சு ரெவல்யூஷன் பார்க்கிறோம். அவன் பவர்ல இருந்த வரைக்கும் அவன் தான் மிகப்பெரிய சக்தியா இருந்தான். ஆனா ஒன்ஸ் அவன் அடிச்சு கீழே இறக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிரமிப்பெல்லாம் உடஞ்சு போயிடும். இன்னைக்கும் அதே தான். இன்னைக்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் பார்க்கும்போது பெரிய கட்சிகளா இருக்காங்களே, இவங்ககிட்ட ஏகப்பட்ட பணபலம் இருக்கு, அப்படி இப்படின்னு இருக்கும். ஒன்ஸ் மக்கள் நான் சொன்ன இந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் வந்து பட்டுன்னு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியது சின்ன சின்ன ஸ்டெப்ஸை பண்ண வேண்டிய விஷயம், பண்ண வேண்டியது இருக்கு. இனிஷியலா நம்ம ஃபர்ஸ்ட் மொபிலைஸ் ஆக ஆரம்பிக்கணும், ஆர்கனைஸ் ஆக ஆரம்பிக்கணும். அதை பண்ணாலே சேஞ்ச் வர ஆரம்பிக்கும். ஸோ ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு தேவை ஐடியாலஜி, இந்த விஷயங்கள்லாம். ஸோ அதை மக்கள்கிட்ட எடுத்துட்டு போகணும், அதை நம்ம உள்வாங்கிக்கணும். ஐடியாலஜி இல்லாமல் வரக்கூடியவங்கள இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு வார்ன் பண்ணி அனுப்பணும். தொலைப்படக்கூடாது அவங்கள. இதுதான் நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.